ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ராஜ்குமார். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மட்டும் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயிக்கு வந்து பயிர் வச்சு நிறைய கடனில் போயிட்டாராம். அவருடைய பயிரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையா, இருந்தாலும் அந்த பயிரும் சரியாக வளரல அப்படின்னாலும் அதுக்கு வந்து உரம் போடுறதுலேருந்து அந்த மருந்தடிக்கிறதுலேருந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாராம். அது எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து பார்க்குறான். ஊரில் அவன் சொந்த ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் பார்க்குறான். அவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாராம். அந்த பையன் வந்து அந்த தாத்தாவை கேட்குறான், ஏன் தாத்தா இது மாதிரி தான் வந்து விவசாயம் தான் சரியாக வளரலையே, அந்த செடியும் தான் சரியாக வரல, அதுக்கு எதுக்கு மருந்தடிச்சுன்னு தீனி போட்டுன்னு இருக்க, உனக்கு இன்னமும் கடன் தானே சேருது அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், சரி போன மாதம் உங்கள் அம்மா உடம்பு சரியில்லை இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் வச்சு நல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் ஆனால் பரவாயில்ல, குழைச்சா போதும், நான் சம்பாரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம், ஏன் அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, ஏன் கடன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி தாத்தா விட முடியும், அவங்க என்னை பெற்று வளர்த்தவங்க, அவங்க கடன் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பிழைச்சா போதும், நான் அந்த கடனை அடைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி தான் தாத்தா சொன்னாராம், இதே மாதிரி தான் என் பயிர் வந்து பிழைக்கணும், அது பிழைக்க வைக்கணும், அது ஒரு உயிராக தான் நான் பார்க்குறேன், நான் அதை லாபத்துக்காக பார்க்கல. எவ்வளோ கடன் ஆனாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை